இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூரில் கிராப் செயலியை பயன்படுத்திய சில வாடிக்கையாளர்கள் இன்று சிறிது நேரம் அதிர்ச்சியில் உறைந்தனர். பிற்பகல் வாக்கில் கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு வாடகை கார் சேவைக்கான கட்டணம் 1000 வெள்ளி என்று செயலி காட்டியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த கட்டணம் காட்டப்பட்டதாக கிராப் நிறுவனம் பிறகு விளக்கமளித்தது. சிங்கப்பூரில் ஒரு பேரிடர் வந்தால் கைபேசிகளிலேயே அது பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளும் புதிய கட்டமைப்பு விரைவில் வரவிருக்கிறது. அந்த அவசர கால ஒலிபரப்பு கட்டமைப்பு பெரும்பாலும் 2026ஆம் ஆண்டுக்குள் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கலாம். சிங்கப்பூரில் தனது கதவுகளை நிரந்தரமாக மூடிய சிங்கப்பூர் இண்டி திரையரங்கு 1.2 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமாக கடன்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மலேசியாவில் பரபரப்பை கிளப்பிய 13 வயது சிறுமி ஜாரா கைரீனா மஹதீரின் மரணம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட 5 பதின்ம வயதினரும் தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். இதனிடையே ஜோகூரில் பகடிவதைக்கு எதிரான இயக்கத்தை உடனடியாக தொடங்கும்படி ஜோகூர் பட்டத்து இளவரசர் இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை சிங்கப்பூரிலிருந்து மலேசியா சென்ற சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 10 மில்லியனை கடந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்புநோக்க இந்த எண்ணிக்கை 22.5 விழுக்காடு அதிகம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக கீர்த்திகா ரவீந்திரன்.